முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் எதிரொலியாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் சேலம் மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தற்போது 8000 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் காவிரி நீர் படிப்படியாக உயரும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் சம்பா பயிர்களை காப்பாற்ற காவேரி நடுவர்மன்ற ஆணைப்படி 50.52 TMC அடி தண்ணீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காவேரி நதியிலிருந்து வினாடிக்கு 15000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். இதன் பேரில் கர்நாடக மாநிலம் KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று கர்நாடக எல்லையான பில்லிகுண்டு வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு சேலம் மேட்டூர் அணைக்கு காவேரி நீர் வந்து சேர்ந்தது. தற்போது வினாடிக்கு 7905 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் நீர் படிப்படியாக உயரும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காவேரி பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களின் மனுக்களை ஆராய்ந்து தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க உத்தரவிடுவது என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக காவேரி கண்காணிப்பு குழு கூட்டம் வரும் 12ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும். வரும் 16ஆம் தேதி காவேரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது காவேரி கண்காணிப்பு குழுவின் அறிக்கை அடிப்படையில் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறப்பது குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.